டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்னாச்சு? அன்னைக்கு உன்னை கூப்பிட்டப்ப என்னடா சொன்ன? என்ன சொன்னீங்க? ஓஹோ, அதுவே மறந்து போச்சா? ஞாபகம் வந்துச்சு. ஒரு மாசம் சேர்ந்து வாழலாம் சொன்னீங்களே, அதுவா? சொன்னா சொன்னீங்களே, ஆனா ஸ்டார்ட் பண்ணலையே. செஞ்சியா? இல்லையே, இப்பதான் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். டேய், அதுக்குள்ள கார்த்திக் ஆனந்திக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுதுடா. அவங்கெல்லாம் வாழ்க்கை ஆரம்பிச்சிருவாங்க. நீ முதல்ல தாய் மாமன் தான் ஆவ, அதுக்கப்புறம் தான் அப்பா ஆவ. ஆமாங்க, நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க ஆனந்தி. அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெற்று ரிலீஸ் பண்ணேன். நீங்க முதல்ல கண்ணை காட்டுங்க, அப்புறம் யாருன்றத காட்டுறேன். நான் கண்ணை காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கணக்க காட்டு. கணக்கா? என்ன கணக்கு? என்ன ஒரு மாசம் பாத்துக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? கரெக்டான மேட்டர் சொல்றீங்க. இப்ப எழுதுறதுக்கு பேனா வேணுமே. இருங்க. பேப்பர் ஏங்க, இந்த தம் அடிக்கிறவங்களுக்கு எப்பவுமே பேப்பர் பிரச்சனையே வராதுங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த சிகரெட் அட்டைய இப்படி பிச்சு அதுலயே கணக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுங்க, உங்களுடைய மாதாந்திர செலவுகள் என்னன்னு சொல்லுங்க. அது அப்படியே ஒரு நோட்டை போட்டுக்கிறேன். முதல்ல வீடு. வீடா? ஏங்க எதுக்குங்க? நம்ம மாமனார் தானே கப்பல் மாதிரி ஒரு வீடு கட்டி விட்டுருக்காரு. இது எதுக்கு புதுசா வீடுன்றீங்க? சரி, வாடகை வீடு தனி கொடுத்தன, நல்லா வசதியா அட்டாச் பாத்ரூமோட ஒரு 2 BHK. நான் எதிர்பார்க்கிற மாதிரி வீடு ஒரு 25K. அப்படின்னா 2 BHK என்ன தெரியும்? 25K 25 ரூமா? 25,000. அம்புட்டுக்கு எதுக்குங்க வீடு? எனக்கு நனவு தெரிஞ்சு இந்த லைன் வீட்டுல 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துருப்போம் வாடகை. சரி, 25,000 ரூபாய். கரண்ட் பில்? கரண்ட் பில் அதான் 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்களே, அதுக்கு மேல செலவாக போதா என்ன? ஜெய், நல்லா தாராளமா செலவு பண்ணுவோம். ஒரு 150 ரூபா போட்டுக்கிறேன். 150 எதுக்கு தெரியுமா? வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுமே, அதுக்கு மட்டும்தான் 150 ரூபாய் கரண்ட் பில். மொத்தம் எம்புட்டுங்க? ஏசி எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 வரும். 10,000? அப்போ 25 கூட ஒரு 10, மொத்தம் 35ங்களா? அப்புறம் மளிகை சாமான், காய்கறி ஒரு 25,000 போட்டுக்கோ. 25,000 ரூபாவா? பாபு சாம்புக்கலாமாவா? இரும்பாம எழுது. வருதுங்க. 25,000 ரூபாய் மளிகை சாமானுக்கேவா? அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபேஷியல், மேனிக்யூர், பெடிக்யூர், ஹேர் கட். அது கம்பிட்டு ஒரு 35,000 ரூபாய். வீக்லி 3 days நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடணும். ஏங்க 25,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு எதுங்க ரெஸ்டாரண்ட்ல போய் 3 வேளை 3 நாளைக்கு சாப்பிடுறீங்க? ஏய், என்ன நீ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? சரி சரி, ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அதுக்கு எம்பிட்டாவா? 4,000 ரூபாய் பில்லு வரும். 3 தடவை போனா 15,000 ரூபாய் வரும். இருங்க, 4,000 ரூபாய்னா 12,000 ரூபாய் தானங்க? அது எப்படிங்க 15,000 ரூபாய்? 1,000 ரூபாய் டிப்ஸ்டா. 1,000 ரூபாய் டிப்ஸா? இந்த ரைட்டு பயலுக்கு மாச சம்பளமே 1,000 ரூபாய் தானே கொடுத்துட்டு இருக்க. அவ்வளவுதானே? வீக்லி ஷாப்பிங். ஷாப்பிங்கா? வாரமா? அப்படி போய் என்ன வாங்குவீங்க? ட்ரெஸ் தான். வாரத்துக்கு எப்படியும் 4 ட்ரெஸ் எடுப்பேன். வாரத்துக்கு 4 ட்ரெஸ்ஸா? செல்விலாம் மொத்தமாவே 4 ட்ரெஸ் தாங்க வச்சிருக்க.
அதே 2 கல்யாணத்துக்கு அவங்க அப்பா கொடுத்து விட்டது. நானே பாருங்க டபுள் கலர்ல வேத்தி வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். சரி நீ கணக்கெழுது. வாரத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் போட்டுக்கோ. 20,000-மா? ஆனா ஏதாவது ஃபங்க்ஷன் சமயத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஓ, அப்ப இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க. பெரிய மனசுங்க. 20,000 ரூபாய். சரி கோட் போட்டுக்கிறேன். ஏய், என்னோட மேக்கப் கிட். மேக்கப்? அதான் வாரத்துக்கு ஒரு அடி பூட்டி பார்லருக்கு போறீங்களா, அங்க பவுடர் அடிச்சு விட மாட்டீங்களா? அப்புறம் என்ன மேக்கப் கிட்ஸ்? சரி வரைக்காதீங்க, எம்புட்டுன்னு சொல்லுங்க. அத லண்டன்ல இருந்து வர வைக்கணும். அப்போ ஒரு 25,000 ரூபாய் தீட்டி முடிங்க. 25,000 ரூபாய். இந்த கலர்லாம் இதனால்தான் வருதா? இதுக்கு கருப்பாவே இருந்திருப்பேன். சரி கோடு போட்டுக்கிறேன். 2 மாசத்துக்கு ஒரு தடவை புது நகை வாங்கி தரணும். 2 மாசத்துக்கு ஒரு தடவையா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்தியால எங்கேயாவது டூர் போகணும். இந்தியா டூரா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் டூர் கூட்டிட்டு போகணும். ஃபாரின் டூரா? ஏங்க, நீங்க போட்ட லிஸ்ட எழுதி எழுதி அது அட்டையில ஆரம்பிச்சு உள்ளங்கை வழியா கால் வரைக்கும் இறங்கி போயிட்டு இருக்குங்க. கோடு போட்டுக்குவா. இப்போதைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணு, நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஒரு வாட்டி கூட்டிக்கிட்டுங்களா எப்படி வருதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். 3,90,000 ஒரு மாசத்துக்கேவா? ஏங்க, உங்க அப்பா இம்புட்டா செலவு பண்றாரு உங்களுக்கு மாசம் மாசம்? உங்களுக்கே இம்புட்டுன்னா அத்தைக்கே எப்படிதான் சமாளிக்கிறானோ அந்த மனுஷன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளித்தேன் தங்கமே, ஞான தங்கமே.